ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டு வருகிறது. அதை பற்றி நாம் பார்க்கலாம். அந்த ஆண்டு எப்படி இருக்கும்? குரோதி ஆண்டு மொத்தம் தமிழ் வருஷம் 60 வருஷங்கள் இருக்கு. ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒரு பேர். இப்போது வருகிறது 38வது ஆண்டு குரோதி. அடுத்து வருவது விசுவாசு. ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு பேர் இருக்கும். 60 வருஷம் கழித்து அதே பேர் மாறி மாறி வரும். இந்த பெயர் கூட மாற்ற முடியாது, அப்படியே மாறி மாறி தான் வரும். குரோதி ஆண்டு. குரோதி என்றால் பகைக்கேடு என்று பொருள். 38வது தமிழ் ஆண்டு. இந்த ஆண்டு எப்படி இருக்கிறது என்று பார்க்கலாம். அதாவது முதல்ல இங்கிலீஷ் மந்த் எல்லாம் பார்த்தோம்னா ஜனவரி பிப்ரவரி பார்த்தோம்னா நைட்டு 12 மணிக்கு பிறக்கும். ஆனால் அந்த தமிழ் வருஷங்கள் தமிழ் மாதங்கள்லாம் அப்படி கிடையாது. எல்லாமே சூரியன் அடிப்படை, சூரியன் நகர்வு அதுதான் அடிப்படை. அஸ்வினி முதல் பாதம் சூரியன் என்டர் ஆகும் போது மேசராசியில் என்டர் ஆகும், வருஷம் பிறந்து விடும். இதுதான் கணக்கு. ஆக அப்படி பார்க்கும்போது இந்த வருடம் எப்போது பிறக்கிறது என்றால் பங்குனி மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை அன்று, பங்குனி மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை அன்று உதயாதி நாளிகை 37 நாளிகை 38 நாளிகை, அதாவது இரவு 9:04 வருடம் பிறக்கிறது. சூரியன் மேசராசிக்கு செல்லுகிறார். லக்னம் விருச்சிக லக்னத்தில் வருஷம் பிறக்கிறது. மிகவும் ஒரு சிறப்பான ஒரு ஆண்டு குரோதி. இந்த பகைக்கேடுல வச்சு நீங்கள் எடைப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டுக்கு ஒவ்வொரு பெயர்கள், அவ்வளவுதான். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இது திருக்கணிதப்படி பிறக்கிறது. நைட்டு 9:04 பிறக்கிறது. வாக்கிய பஞ்சாங்கம் இப்படி பார்த்தோமானால் அதே பங்குனி மாதம் 31ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 8:08 ஆண்டு பிறக்கிறது. அதே மாதிரி விருச்சிக லக்னம், அதே விருச்சிக லக்னத்தில் தான் வாக்கியப்படி தமிழ் வருஷம் பிறக்கிறது. இந்த ஆண்டில் என்ன சிறப்பு என்றால் குருவும் சூரியனும் ஒன்றாக அமர்ந்துள்ளார்கள் என்பது ஒரு மிகவும் சிறப்பான அம்சம். மொத்தத்தில் நல்ல ஆண்டு தான். ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொரு பாசரங்கள் இருக்கும், அதாவது வெண்பாக்கள் இருக்கும். 60 ஆண்டுகள் மொத்தம் 60 வெண்பாக்கள் இருக்கும். அந்த 60 வெண்பாக்கள் இப்போ இந்த குரோதி ஆண்டுக்கு ஒரு வெண்பா இருக்கும். அடுத்த வர விசுவாசு ஆண்டுக்கு ஒரு வெண்பா இருக்கும். இப்போ குரோதி ஆண்டு வெண்பான்னா கோர குரோதி ஜனில் கொள்ளை மிகும், கல்லறினால் பாரினில் ஜனங்கள் பயமடைவர், கார்மிக்க அற்ப மழை பெய்யும், மக்கம் குறையும், சொற்ப விளைவு உண்டனவே சொல். அதாவது இந்த வருஷ வெண்பாய் தான். கோர குரோதினில் கொள்ளை மிகும், கொள்ளையர்கள் கள்ளர்கள் மிகவும் அதிகமாக இருப்பார்கள். இதனால் ஜனங்கள் இந்த திருட்டு பயம் இது போன்றவற்றினால் பயமடைவார்கள். கள்ளர்கள் பயமிகும், ஊரில் பயம் உண்டாகும். மழை தேவதை மக்கம் அற்ப மழை பெய்யும் என்றால் மழை பெய்யும், தேவையான நேரத்தில் மழை பெய்யும். ஆனால் இந்த வெள்ளம் அடிச்சுட்டு போறதெல்லாம் இருக்காது. மழை பெய்யும், அற்ப மழை பெய்யும். மக்கம் குறையும், தானியங்களின் விளைச்சல் கொஞ்சம் குறையும், சற்று குறையும். எல்லாமே ஒரு சொற்ப விளைவு தான் என்று சொல் என்று இந்த வெண்பா, இந்த வருட வெண்பா. இது குரோதி ஆண்டு வெண்பா. கொஞ்சம் திருட்டு பயமெல்லாம் இருக்கும், கள்ளர்கள் இருப்பார்கள். அதன் பிறகு கொஞ்சம் விளைச்சல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனாலும் கிரகங்கள் கொஞ்சம் நல்லபடியாக இருப்பதால் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். இந்த வருஷத்தில் பார்த்தோமானால் பொதுவான பலன் என்னன்னா, பொதுவாக ராஜா ராஜாவாக வர்றார். செவ்வாய் தான் ராஜாவாக வர்றதுனால வாகன விபத்துகள் உண்டாகும். வாகன உற்பத்தியில் புது புது ரக வாகனங்களை உற்பத்தி செய்வார்கள். நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். டெக்னாலஜிஸ்லாம் நல்ல இம்ப்ரூவ் ஆயிரும். எதிர்பாராத அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகும். மந்திரி சனி வருவார். நாட்டில் இந்த காய்கறி கனி வகைகள் கொஞ்சம் விலைவாசி உயரும். அது எப்போதும் உயர்ந்து வர்றது தான். நாள் ஆச்சுன்னா கண்டிப்பாக விலைவாசி உயரும். மந்திரி சனி, அதனால் கொஞ்சம் விலைவாசிலாம் ஏறும். அதன் பிறகு சேனாதிபதியாக சுக்கிரன் வர்றார். அதனால் இந்த லவ் மேரேஜ் அதிகமாக நடக்கும், திருமணங்கள் நடக்கும், தம்பதிகளை சேர்த்து வைப்பார்.
இந்த வருஷம் நல்ல எல்லாரும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிரும். நல்ல மழை பொழியும். புதுமையான ஆடைகள், நவீன ரகமான ஆடைகள், நூதனமான ஆடைகள்லாம் வந்துடும். நல்ல வியாபாரம் ஆகும். ஜவுளி வியாபாரம்லாம் நல்லா ஆகும். டெக்னாலஜி நல்ல முன்னேற்றம், எதிர்பாராத அளவில் மாற்றம் அடையும். அதன் பிறகு இந்த தங்கம், ரத்தின கற்கள், வைரம், வைடூரியெல்லாம் பார்த்தோம்னா அந்த விலைவாசியில் நல்ல உயரம். மொத்தமாக வருஷந்தோறும் எப்படி பலன் இருக்கிறதோ அப்படிதான் இந்த வருஷம் உள்ளது. எல்லாம் விலைவாசி உயரத்தான் செய்யும். அதுக்கேற்றபடி வருமானம் வரத்தான் செய்யும். இது பொதுவான பலன்கள். அதன் பிறகு மக்கள் எதிர்பார்க்கக்கூடியது என்னென்றால், இந்த சூரிய பேச்சு, சனி பேச்சு, ராகுகேது பேச்சில் எதிர்பார்ப்பாங்க. என்னன்னா, குரு சித்திரை மாதம் 18ஆம் தேதி, மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை அன்று உதயாதி நாழிகை 17 நாழி 50 வினாடி, அதாவது பகல் 1 மணிக்கு குரு பகவான் மேச ராசியில் இருந்து ரிஷப ராசிக்கு செல்லுகிறார். இது ஒரு மிக முக்கியம். அனைவரும் எதிர்பார்ப்பது குரு பயிற்சி. குரு நம்ம ராசிக்கு வந்துட்டாருன்னா நமக்கு நல்லது செய்வார் என்று நிறைய மக்கள் எதிர்பார்ப்பார்கள். அதனால் இந்த மாதம் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, மே மாதம் 1ஆம் தேதி பகல் 1 மணிக்கு மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு செல்கிறார். இது திருக்கணிதப்படி. வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்த்தோமானால் 5:15 அளவில் குரு பகவான் மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு செல்கிறார். உதயாதி நாளி 28 நாளிகை 28 வினாடி. எனவே இந்த வருஷம் எல்லாருக்கும் நல்லபடியாக தான் அமையும். குரு பயிற்சி நல்லபடியாக அமைந்துள்ளது. சுக்கிரன் வீட்டுக்கு சென்றாலும் நல்லபடியாக இந்த வருஷம் அமையும். எல்லாவற்றுக்கும் நல்லபடியாக அமைகிறது. எனவே அதை பற்றி கவலை வேண்டாம். அதன் பிறகு மக்களுக்கு பயமூட்டும் ஒன்று என்னதுன்னா, இந்த சனி பயிற்சினாலே மக்கள் ஒரே பயமடையும். என்னைக்கு சனி பயிற்சி எப்படி நடக்குமோ, ஏது ஆகுமோ, ஒன்றும் ஆகாது, பயப்படவே வேண்டாம். இந்த வருஷம் சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி எதுவுமே இல்லை. சுத்தமாக குரு பயிற்சி மட்டும்தான். சனி பயிற்சி 2026 மார்ச் தான். இப்போதைக்கு ஒன்றும் கிடையாது. அதனால் இந்த வருஷம் ரொம்ப சௌக்கியமாக எல்லாருக்கும் அமைச்சிருக்கு குரு பயிற்சியோட. மற்றபடி வேறு ஒன்றும் குறிப்பாக ராகு பயிற்சி, கேது பயிற்சி, சனி பயிற்சிலாம் கிடையாது. அதன் பிறகு மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க, எத்தனை கிரகணம் இந்த வருஷம் கிரகணம் பார்ப்பாங்களே. நிறைய விஷயங்கள் பஞ்சாங்கத்தை சொல்லிகிட்டே இருக்கான். நிறைய விஷயங்கள் இருக்குது. கிரகணம் பார்த்தவங்க இந்த வருஷம் 4 கிரகணம் வரும். அதாவது 2 சூரிய கிரகணம், 2 சந்திர கிரகணம் வருது. புரட்டாசி மாதம் மட்டும் 2 கிரகணம் இருக்குது. புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி, புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி, அதாவது 18 செப்டம்பர், அக்டோபர் 2ஆம் தேதி 2 கிரகணங்கள். ஒன்று சந்திர கிரகணம், இன்னொன்று சூரிய கிரகணம். அதன் பிறகு மாசி மாதம் 30ஆம் தேதி 14th மார்ச் சந்திர கிரகணம். அதன் பிறகு பங்குனி மாதம் பார்த்தோம்னா 29th மார்ச் சூரிய கிரகணம். மொத்தம் 2 சந்திர கிரகணம், 2 சூரிய கிரகணம். பயமே வேண்டாம். 4 இந்தியாவுக்கு தெரியாது. ஆனால் 4 கிரகணங்கள் இந்தியாவுக்கு தெரியாது. எனவே அதை பற்றி ஒரு கவலை இல்லை. ரொம்ப சௌக்கியமாக இந்த வருஷம் எல்லாமே அமைஞ்சிருக்குது. அதன் பிறகு மக்கள் வரவு எப்படி இருக்கும், செலவு எப்படி இருக்கும், எப்படி செலவாகுமோன்னு எதிர்பார்ப்பார்கள். அதையும் கொஞ்சம் ஆதாயம், விரயம், சுகம், துக்கம் அதையும் கொஞ்சம் பார்த்துவோம். அதாவது ஆதாயம் விரயம்னா, ஆதாயம் 47, விரயம் 71. எனவே ஆதாயத்தை விட விரயம் சற்று அதிகமாக இருப்பதால் கொஞ்சம் வருமானத்தை விட கொஞ்சம் செலவுகள் அதிகமாகும். அது எப்போதும் ஆக்கிக்கொண்டே இருக்கும். அது இயல்பாக நடைபெறுவதுதான். வருமானம் எங்கே பற்றிச்சு, எல்லா வருமானத்தை விட செலவு அதிகமாக தான் இருக்கும். அதுபோல் இந்த ஆண்டு வருமானத்தை விட செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதன் ஆரோக்கியம், அனாரோக்கியம் அதை பற்றி பார்த்தோம். ஆரோக்கியம் 25, அனாரோக்கியம் 39 போட்டுக்குது. அதனால் கொஞ்சம் பொதுமக்களுக்கு இந்த எதிர்பாராத மருத்துவ செலவுகள் ஏற்படும். வேறு ஒன்றும் இல்லை. ரொம்ப பெருசாலாம் வந்துடாது. கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது. அதனால் கொஞ்சம் எதிர்பாராத செலவுகள் வரும். அதன் பிறகு சுகம், துக்கம் பார்த்தோம்னா சுகம் 30 பாயிண்ட், துக்கம் 27 இருக்குது. இதனால் இந்த வருஷம் சுகத்தை விட துக்கம் குறைவாக இருப்பதால் பொதுமக்களுக்கு குடும்ப வாழ்க்கை மிக சிறப்பாக அமையும். பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. நிம்மதியாக வாழ்க்கை ஓடும். ஏன்னா சுகம் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா. அதனால் நல்லபடியாக இந்த வருஷம் வாழ்க்கை எல்லாருக்கும் நல்லபடியாக வருகிற குரோதி ஆண்டு அமையும். எல்லாமே நல்லபடியாக தான் அமைந்துள்ள கிரகங்கள் கூட. அதனால் அனைவருக்கும் இந்த குரோதி ஆண்டு நல்ல செழிப்பை தரும். எவரும் இதை பற்றி யோசிக்க வேண்டாம்.
எப்படி இருக்குமோ என்று யோசிக்க வேண்டாம். குரு பயிற்சி மட்டும்தான் உள்ளது. சனி, ராகு, கேது பயிற்சி எதுவுமே இல்லை. அனைவருக்கும் சிறப்பாக இந்த குரோதி வருடம் அமைய வேண்டும் என்று வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ அதாவது இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதன் பிறகு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மங்கள அனுபவம்.